திரு மணிகண்டன், ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்பா அனைத்து கட்சி கூட்டம்? இப்ப இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் 2 குறித்து விவாதிப்பதற்காக கூட்டப்படுகிறது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகேயன், ஆக்கப்பூர்வமான முடிவான்னு கேட்டீங்க. ஆற போடுற முடிவு, திசை திருப்புற முடிவு அப்படின்னு தான் நான் இதை பாக்குறேங்க. அதாவது 2011 இவருடைய தந்தையார் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் ஆட்சியில எப்படி மிகப்பெரிய அதிருப்தி இருந்ததோ அதை விட ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை இப்ப இருக்கிற இந்த ஆட்சி 4 ஆண்டுகள்லயே அதை கிராஸ் பண்ணி சாதனை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தன்னுடைய ஆட்சியின் அவலங்களை மாத்துறதுக்கும் அதை திசை திருப்புறதுக்கும் அவர் இப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டம் கொண்டு வந்திருக்காரு நான் நினைக்கிறேங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை போறது தெரியக்கூடாதுன்னா பூனையை தூக்கி பொத்துன்னு பொதுக்குளத்துல சத்தம் வர்ற மாதிரி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் முதலமைச்சர் இப்ப பண்ணிருக்காருன்னு நான் பாக்குறேங்க. இப்ப மறு சீரமைப்பை பத்தி என்ன தேவை வந்தது? இருக்க வேண்டிய தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கிறப்ப, 2வது ஒரு விஷயத்த சொல்லிடுற, மத்திய அரசு ஒருவேளை குடும்ப கட்டுப்பாடு மிக நேர்த்தியான முறையில் கடைபிடிச்ச தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி பண்ணுச்சுன்னா அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நான் அறிந்த வரைக்கும் நமக்கு ஒரு 8 தொகுதி அதிகரிக்க போகுது அப்படிங்கறத கேள்விப்பட்டப்ப, இப்ப திடீர்னு அவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான பிரச்சனை கார்த்திகேயன் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஜாக்டோ ஜியோ இன்னைக்கு ஒரு டோக்கன் ஸ்ட்ரைக் அவங்க அறிவிச்சிருக்காங்க நீதிமன்றங்கள்ல அவங்களை சொல்லி கூட. ஏன்னா 2003 இதே ஜாக்டோ ஜியோனால 2004 பாராளுமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா மிகப்பெரிய தோல்வியை தழுவினாங்க. அந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு டோக்கன் ஸ்ட்ரைக் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள் தான் திமுகவினுடைய ஆதார வாக்கு வங்கி, அவங்களே இன்னைக்கு உங்களை எதிர்கட்சி ஆக்கி அழகு பார்க்கிற அளவுக்கு வீதியில இறங்கி வந்துட்டாங்க. இப்படிங்கிற இந்த ஆட்சியுடைய அவலங்களை எல்லாம் மடைமாற்றுவதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு அவர் பொரிய வச்சிருக்காரு நினைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோளா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த நாடகத்தை தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் அதனுடைய பொதுச் செயலரும் புரிந்து கொண்டு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்ல பகிஷ்கரிக்கணும். அடுத்து பிரதானமா இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா பகிஷ்கரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அனைத்து கட்சி கூட்டங்கிறது வேணா திமுக கூட்டணி கட்சிகளை கூட்டி, இதுக்கு முன்னாடி எத்தனை விஷயத்துக்கு ஆக்கப்பூர்வமா அந்த மாதிரி கூட்டியிருக்கிறாரு. காவிரி பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு 4 வருடங்களை கூட்டியிருக்கிறாரா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை இவ்வளவு இது இருக்குது, பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல் இந்த மாதிரி இருக்குது, பேங்கை வயலை பத்தி ஒரு உண்மையே தெரிய வரல அப்படிங்கிற இதுக்கெல்லாம் விட்டுட்டு, சம்பந்தமே இல்லாத கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்கேஜி ஸ்கூலுக்கு இடந்தேடலாம், அதை பத்தி இப்ப ஒரு பேச்சே இல்லையா? நீங்க தர்மேந்திர பிரதான் கூட பாத்தீங்கன்னா ஏதோ மும்மொழி கொள்கையை பத்தி இந்த பிஎம்ஸ்ரீயை பத்தி காசியில இருந்து பேசினார், அதை ஒரு லீட் பிடிச்சி எடுத்து திசை திருப்புறீங்க. ஆனா இதை பத்தி யாருமே சொல்லாதப்ப திடுதிப்புன்னு ஒரு ஞானோதயமா இவரே கண்டுபிடிச்சு இதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது திசை திருப்பு நிகழ்ச்சி. மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் இந்த மாதிரி ஒன்னொன்னு, அதாவது அண்ணாமலை என்ன பண்ணாரு, அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் உச்சபட்சத்தில் இருக்கிற சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டாரு, அதுல ஒரு திசை திரும்பிச்சு. சீமான் ஈவேராவை பத்தி பேசினாரு, அதுல ஒரு திசை திரும்பிச்சு. அந்த மாதிரி இப்ப ஆளுங்கட்சியே முன் தங்களுக்கு எதிரான அதிருப்தியை கோரமுகம் வெளிப்படுத அதை நாம திசை திருப்பணுங்கிறதுக்காக நடத்தும் அரசியல் நாடகம். எப்பப்பெல்லாம் இவங்க ஆட்சி மேல அதிருப்தி வருது, மறுசீரமைப்பு காரணமா மாநிலத்தின் குரல் நசுக்கப்படுது, மாநிலத்துடைய உரிமை பறிபோகுது. தமிழ்நாட்டுடைய இருமொழி கொள்கை தான் கல்வி வளர்ச்சிக்கு அடிநாதம், மும்மொழி கொள்கையினால அது பாதிக்கப்படும். அப்போ அதெல்லாம் கொண்டு வரக்கூடிய பாஜக மீதான அதிருப்தியை ஒருமுகப்படுத்தணும்னு திமுக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துறாங்க. ஆனா அதிருப்தி திமுக மேல இருக்கா, இல்ல கொண்டு வரக்கூடிய பாஜக மேல திருப்பணும்னு நினைக்கக்கூடிய திமுகவுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணுமா? என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க, மும்மொழியை கொண்டு வரதுனால எந்த விதத்திலையும் தமிழ் மொழி அழிஞ்சு போயிடாது அப்படிங்கறத நான் முதல்ல சொல்ல விரும்புறேன். ஒரு வாதத்துக்காக வச்சுட்டா அந்த பிரச்சனை உச்சத்துல ஒரு வாரமா இருந்தப்ப இது வரைக்கும் கண்டுக்காம இருந்துட்டு ஜாக்டோ ஜியோ இன்னைக்கு ஒரு டோக்கன் ஸ்ட்ரைக் அவங்க கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு திசை திருப்பு முயற்சி ஒண்ணு. 2வது, எப்பெல்லாம் இந்த திமுகவிற்கு ஆட்சி மீதான அதிருப்தி அதிகமாவதோ கார்த்திகேயன், அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மத்திய அரசு தாக்குதல்பாங்க, ஹிந்தி நுழைக்கிறாங்கம்பாங்க, கவர்னர் ரவிம்பாங்க. இது வாடிக்கை. அவருடைய தந்தையார் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் காலத்துல இருந்து மாநில உரிமை, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு இப்ப நடக்க போற சட்டமன்ற தேர்தல் நான் உங்க டிவியில அடிக்கடி சொன்ன மாதிரி 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா,
திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த மு.க. ஸ்டாலின் வேணுமாங்கிறப்ப திரும்ப இவங்க என்ன பிக்ஸ் பண்றாங்க? மத்திய அரசு, மோடி, கவர்னர் ரவி, இந்த மாதிரி இவங்க பிரச்சனையை திசை திருப்புறாங்க. அதோடைய ஒரு புது கதாபாத்திரமா தான் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம். இதை அநேகமா அனைத்து பிரதான கட்சிகளும் புரிஞ்சுக்கிட்டு இந்த திசை திருப்பு முயற்சி கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்களே சொல்றாங்க இந்த ஆட்சியை பத்தி. அடுத்தது அவங்க கோட்டையை நோக்கி போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு தான் நான் சொன்ன மாதிரி பூனையை தூக்கி பொத்துரு சத்தம் வர்ற மாதிரி பொதுக்குளத்துல போட்டிருக்கார் மரியாதைக்குரிய முதல்வர். ஓகே.